அடிக்கனமான வானலை வச்சுங்க. இன்னைக்கு ரவாயில ஒரு வித்தியாசமான கேசரி பண்ண போறேன். வானல் சூடாயிடுச்சு. இப்போ பாருங்க, 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அப்படியே ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட் சார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏதாவது தண்ணி சேர்த்து தான் பீட்ரூட் அரைச்சிருக்கோம். இப்போ வறுத்த ரவா ஒரு 400 கிராம் இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அடி பிடிக்காது இருக்கட்டும். நல்லா அடி பிடிக்காத கிண்டி விடுங்க. ஒரு 1/2 கிலோ சீனி போட்டுங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சீனி எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கிண்டி விடுங்க. ஒரு 6 ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன், இதை அதில் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்துங்க, அதில் ஒரு 100 நெய் ஊற்றிங்க. நெய் சூடானதும் ஒரு 50 முந்திரி பருப்பு போட்டுங்க. கூடவே கருப்பு திராட்சையும் வெள்ளை திராட்சையும் போட்டுங்க. கேசரில் கலந்துக்குங்க. இல்லை ஒன்று சேர கலரி விடுங்க. அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் ஜூஸில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து கேசரி பண்ணி கொடுங்க.